கிழக்கு வாசல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஜனகராஜ் வந்து தானே சாட்டையால் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். இப்போ நான் அந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிற சீன்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, பொழப்புக்கு வழி இல்லாதவங்க சேட்டையால் அடிச்சுக்கிட்டு பணம் கேட்பாங்க அப்படின்னு எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறது நல்லதுங்கிறது தான் என்னுடைய. இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி அவர் வந்து எந்த செய்திகள் அவர் அடிபட்டதே கிடையாது. அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய ப்ளூ ஃபில்ம் எடுத்து வெளியிட்டு தான் அவர் பாப்புலர் ஆனார். அண்ணாமலை வந்து காலில் செருப்பு போடாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடாமல் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட போகிறாங்களா? முதல்ல அண்ணாமலை எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணாக்கா பார்க்குறவங்க சிரிக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு போராட்டம், ஒரு நூதனமான ஒரு போராட்டமாக இருக்கு. ஒரு செருப்பு போடலங்கிறதுக்காக யார் கவலைப்பட போகிறாங்கிறதா என்னோட. இவர் எத்தனை போராட்டம் நடத்தினா இவர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க. நடைப்பயணம் போனாருங்க, கார்லேயே போனார். கார்லேயே நடைப்பயணம், வேன்லேயே நடைப்பயணம் போன ஒரே ஆளு இருப்பாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போட்டு உடனே போய் கார் வாங்க கொண்டாட உட்காந்து இது மாதிரி ஏதாவது ஸ்டெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக தலைவர்கள் வந்து அவர் வந்து சரியா வச்சுக்கல, அவர் வெளியே அனுப்புறதுக்கான இதில் இருக்கிறாங்கிற மாதிரி தகவலாக அப்படிலாம் போயிட்டாக்க நம்ம பொழப்பு என்ன ஆகுங்கிற கவலை அவருக்கு இருக்கு. 6 படை வீடுகளில் ஒவ்வொரு கோயிலுக்காக போய் வந்து வேண்டிக்க போகிறாராம், ஆட்சி ஆகட்டணும் அப்படிங்கிறது. அப்படியே சபரிமலைக்கும் போயிடலாம்ல. 48 நாள் இருக்காருல்ல. இப்போ சபரிமலை சீர்சிருக்காங்க. 48 நாள் இருக்குது டைம் போகலாம். அப்படியே விரதம் இருக்காரு, செருப்போட சவுக்குள் அடிச்சுக்க பச்சை வேட்டி என்னமோ கட்டியிருக்காரு. ஏறத்தாழ இருமுடி ஒன்று கட்டிட்டா முடிச்சு போச்சு இல்லை சபரிமலைக்கு போய். இந்த தவறுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கீழே இருக்கு. துணைவேந்தர் தான் பதில் சொல்லணும். துணைவேந்தரை வந்து நியமிக்கிறது யாரு சார்? கவர்னர். அவர் தான் பதில் சொல்லணும். எதை நோக்கி இருக்கணும்? யாருக்கு நியாயமா இவர் நடத்த வேண்டியது ராஜ்பவன் முன்னாடி நடத்தணும், இல்லாட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் நடத்தணும். அதை விட்டுட்டு தான் வீட்டில் நடத்திக்கிட்டு ஏதோ முதுகு அரிக்கிறது போல் இருக்கு, சவுக்கில் அடிச்சுக்கிட்டு சோர்ஜிக்கிறார் போட்டு அடிச்சுக்கிட்டு பார்க்க ஜனங்கள்லாம் பார்த்து இல்லை ரொம்ப முத்தி போச்சு போட்டு. மாஸ்டர் தெருவில் ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரு கூட்டம் கூடி இருக்கு சார். கூட்டம் கூடிட்டு வந்து சாட்டை எங்கள் கையில் கொடுத்து சவுக்கில் அடிச்சுக்கிறார் ஒரு ஆள்னாக்கா என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற ஒரு பதப்பதப்பு வராது. அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஐயோ நல்லா தான் இருந்தார், ராத்திரி நல்லா இருந்தார், இப்போ அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே ஒரு பதப்பதப்பு வரும். பல முறை வந்து அவங்க உள்ள போனதுனால தான் அவங்க அங்கே இருப்பாங்கிற ஒரு விஷயம். ஆமா, அந்த பொண்ணு வர்றது அவனுக்கு தெரிஞ்சு இருக்குது. அடிக்கடி அவன் அங்கே போயிருக்கிறான். அதுதான் வாய்ப்புகள் இருந்துருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுனா என்ன செய்யும்? இந்த குற்றங்கள் நடக்காம இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நேரத்தா நடக்குது. மனித இனம்னு ஒன்று தோன்றதுல இருந்து இந்த விவகாரம் நடந்துக்கிட்டாரு. 2 விஷயம் சொல்றாங்க. போதைப் பொருள் பயன்படுத்தும், பெண்கள் பலாத்காரம் பண்ணும். இது 2 வந்து மனித இனம் இருக்கிறவங்க நிறுத்த முடியாது. இல்ல சட்ட திட்டங்கள் ஏதாவது கடுமையான சட்டங்கள் எந்த சட்டத்தாலும் முடியாது. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஆதரவான சட்டங்கள் போடும்போது அது எப்படி உடைக்கலாங்கிறது சேர்த்தே தானே போடும். பட்டுக்கோட்டையார் என்ன அழகா எழுதினார். திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவ்வளவுதான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. வணக்கம். இது பிபிடி சினிமாவின் நேர்காணல். இன்றைய நேர்காணலில் டாக்டர் காந்தராஜ் அவர்களை பார்த்துருக்கோம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இப்போது ஒருத்தர் வந்து இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல், அதாவது சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுற ஒரு மெட்டீரியல் ஆகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து கிழக்கு வாசல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஜனகராஜ் வந்து தானே சாட்டையால் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். இப்போ நான் அந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிற சீன்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, பொழப்புக்கு வழி இல்லாதவங்க சேட்டையால் அடிச்சுக்கிட்டு பணம் கேட்பாங்க, பிச்சை எடுப்பாங்க. அந்த மாதிரி அது உண்டு, நிறையா அந்த மாதிரி உண்டு. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. அது மாதிரி 1000ல் ஒருவன் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ஆடாமல் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்பிடுவாங்க, சவுக்கில் அடிச்சுக்கிட்டு பாரு, அது மாதிரிலாம் போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறது நல்லதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி அவர் வந்து இப்போ எந்த செய்திகளில் அவர் அடிபட்டதே கிடையாது. அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய ப்ளூ ஃபில்ம் எடுத்து வெளியிட்டு தான் அவர் பாப்புலர் ஆனார். ஆமாம். அதுக்கு பிறகு வந்து உங்களை போன்ற நிருபர்கள் ஏதாவது கேட்டால் தனியார் ரூமுக்கு வா ரூமுக்கு பார்த்துட்றேன் வா பார்க்கலாம் அப்படி இந்த மாதிரிலாம்
பேசி அப்படி கொஞ்சம் ஸ்டண்ட் அடித்து பெருசானார். கண்டிப்பா. அப்புறம் பெட்ரோல் வெடிகுண்டுங்கிற ஒரு கலாச்சாரத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அவங்க கமலாலயத்தில் குண்டு வெடித்து டி நகரே அழிஞ்சு போச்சுங்கிற மாதிரிலாம் கதை இது பண்ணார். அப்புறம் பாஜகவினர் தலைவர்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்படுகிறது. ஆனால் ஒரு வெடிகுண்டு கூட வெடிக்கல. இப்போ கமலாலயத்தில் வெடிகுண்டு வெடிச்சதா சொன்னாங்க. பார்த்தா இத்தனோண்டு கருப்பு புகை இருந்தது. நான் என்னமோ வெடிச்சதா சொன்னாங்க. யார் வெடிச்சதுங்கிற வரைக்கும் இன்றைக்கி அது வந்து அன்னைக்கே நாங்கள் சொன்னோம். பெட்ரோல் வெடிகுண்டு வெடிக்கிற இடங்கள்ல எல்லாம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு தொடர்பு இருக்குதாங்கிறத பாருங்க. அதை கவனிக்கல விட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு முத்தி போச்சு அவருக்கு. திமுக வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வரைக்கும் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சார் இவர் அண்ணாமலை வந்து காலில் செருப்பு போடாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடாமல் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட போகிறாங்களா? முதல்ல அண்ணாமலை எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணாக்கா பார்க்குறவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. சரி, அது அவர் திமுக அகற்றணுங்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிங்கிற முறையில் ஆளுங்கட்சியை அகற்றிட்டு நான் வருவேங்கிறது தான் அது. அந்த பாயிண்ட்டை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எதிர்கட்சி அப்படி தான் சொல்லணும். இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க ஆற்றி விட்டு நான் வருவேன் அப்படிங்கிறது அதுக்கான தேர்தல் வழிமுறைகள்லாம் இருக்குது. அது அடுத்த தேர்தல் நின்று பண்ணுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பட் எதுக்கா அதை அவர் சொன்னதில் வந்து நான் எந்த நான் மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது. எதிர்கட்சிங்கிறது ஆளுங்கட்சியை இறக்கி விட்றதுக்கு தான் எதிர்கட்சி இருக்குது. அதை அவர் சொல்கிறார், அதில் தப்பு இல்லை. இல்லை, தப்பு இல்லைங்கிறது ஓகே தான் சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு போராட்டம், ஒரு நூதனமான ஒரு போராட்டமாக இருக்கு. ஒரு செருப்பு போடலைங்கிறதுக்காக யார் கவலைப்பட போகிறாங்கிறதா என்னோட கொஸ்டின். இவர் எத்தனை போராட்டம் நடத்துகிறார், இவர் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க. நடைப்பயணம் போனாருங்க, கார்லேயே போனார். கார்லேயே நடைப்பயணம் வேன்லேயே நடைப்பயணம் போன ஒரே ஆள் இவர் தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போட்டு உடனே போய் கார் வேன் உள்ளார உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே போய் அந்த நடைப்பயணத்தில் எத்தனாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சா? இது நடந்து 2-3 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்ன ஆச்சு? இவருடைய நடைப்பயணத்தை சீர்தரத்துக்கு கூட ஒருத்தர் இல்லை. இது மாதிரி ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக தலைவர்கள் வந்து அவர் வந்து சரியாக வச்சுக்கல. அவர் வெளியே அனுப்புறதுக்கான இதில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தகவலாக அப்படிலாம் போயிட்டாக்க நம்ம பொழப்பு என்ன ஆகுங்கிற கவலை அவருக்கு இருக்குது. அந்த கவலையெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த போராட்டத்தில் ஒரு பகுதியாக வந்து 48 நாள் வந்து விரதம் இருந்து ஒவ்வொரு 6 படை வீடுகளில் ஒவ்வொரு கோயிலுக்காக போய் வந்து வேண்டிக்க போகிறாராம் ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிறது. அப்படியே சபரிமலைக்கும் போயிடலாம்ல. 48 நாள் இருக்காருல்ல. இப்போ சபரிமலை சீசன் தானே, 48 நாள் இருக்குது, டைம் இருக்குது, போகலாமே. அப்படியே விரதம் இருக்கார், செருப்போடல, சவுக்குள் அடிச்சுக்க, பச்சை வேட்டி என்னமோ கட்டியிருக்காரு. ஏறத்தாழ இருமுடி ஒன்று கட்டிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை, சபரிமலைக்கு போயிட்டு. ஆக்சுவலாக அந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணப்பட்டாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் இதை பார்க்குறோம். ஸோ இவங்க அதாவது இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று நாகர்கோவிலில் அரங்கேறிச்சு. அப்போ வந்து இவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போலாம் எங்கே சார் போனாங்க? ஏங்க பொள்ளாச்சி வழக்க மறந்துட்டீங்களே, வீடியோவில் எடுத்து விட்டாங்க. ஆமாம் சார், கூட்டணி அண்ணாமலை தானே கூட்டணி. கண்டிப்பாக அவங்க கூட்டணியில் இருக்கும்போது எங்கே போனாங்க? அதை வச்சுக்கிட்டு இதை நியாயப்படுத்தக்கூடாதுங்கிறது வேற விஷயம். இந்த தவறுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கீழே இருக்குது. துணைவேந்தர் தான் பதில் சொல்லணும். துணைவேந்தரை வந்து நியமிக்கிறது யாரு சார்? கவர்னர் அவர் தான் பதில் சொல்லணும். போராட்டம் எதை நோக்கி இருக்கணும்? யாருக்கு நியாயமா இவர் நடத்த வேண்டியது ராஜ்பவன் முன்னாடி நடத்தணும், இல்லாட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் நடத்தணும். அதை விட்டுட்டு தான் வீட்டில் நடத்திக்கிட்டு அதே நடத்திக்கிட்டு இருக்காரு. நடத்த வேண்டிய இடத்த விட்டுட்டு இங்கே போய் இது பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அர்த்தம்? ஏதோ முதுகறிக்கு இது போல் இருக்கு, சவுக்கில் அடிச்சுக்கிட்டு சொரிஞ்சிக்கிறார் போட்டுருக்கு நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஜனங்கள்லாம் பார்த்துட்டு. இல்லை ரொம்ப முத்தி போச்சு போட்டுருக்குன்னு நடிச்சுக்கிட்டு. அதுக்கும் ஒரு கூட்டம் கூடி இருக்கு சார். கூட்டம் கூடிட்டு வந்து சாட்டை எங்கள் கையில் சவுக்கில் அடிச்சுக்கிறார் ஒரு ஆள்னாக்கா என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற ஒரு பதப்பதப்பு வராது. அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஐயோ நல்லா தான் இருந்தார், ராத்திரி நல்லா இருந்தார், இப்போ ஏன் அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, யாருமே ஒரு பதப்பதப்பு வரும். இப்போ ஒரு நியூஸ் என்னன்னா, அந்த சவுக்கை எங்கள் கையில் கொடுங்க நாங்களும் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். அதெல்லாம் பண்ணியிருப்பார். அது ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் வருவார், ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பிரதம மந்திரியாக வரணும்னு உடனே லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு அந்த உணர்ச்சி வசப்பட்டு கத்தலாம் பார்த்தியாரா. அது மாதிரி நம்மளாம் ஏற்பாடு பண்ணுறதாங்க. இதெல்லாம் என்ன கொடுத்த காசை விட அதிகமாக போகிறாண்டா அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் வழக்கமாக செய்கிறதாங்க. இதெல்லாம் கூட தெரியாமல் அரசியலுக்கு வரக்கூடாது. இப்போ இந்த சம்பவம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் அரங்கேறிய அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து இப்போ என்னென்னா எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து குற்றம் சாட்டுறது என்னென்னா அந்த நபர் வந்து டிஎம்கே சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
டிஎம்கே சேர்ந்தவருங்கிறத பற்றி இருக்கலாம். தமிழ்நாட்டில் திமுகவில் வந்து பல கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தராக இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இல்லை இப்போ உதயநிதி அவர்களுக்கு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காப்புல. ஃபோட்டோ எடுத்து போடுறது இந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லைங்க. ஃபோட்டோ எடுத்து போடுறது செத்துப்போன தலைவர்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. பாரத எஸ்பிபி குரலில் வந்து பாட்டு பாடுறாங்க, அதே குரலில் அப்படியே பாடுறாங்க. எம்ஜிஆர் வந்து சத்யராஜ் கூட வந்து நடிக்கிற மாதிரி படத்தில் சீன்ஸ் வருது. அவசர போலீஸுங்கிற ஒரு படத்தில் வந்து பாக்யராஜ் வந்து எம்ஜிஆரோட பல காட்சிகள் ஒருவர் இறந்ததுக்கப்புறம். இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்து போச்சு. இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அந்த ஃபோட்டோவெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது. யார் கூட வேணாலும் எடுத்துக்கலாம், யார் கூட. இப்போ அந்த யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க கூட இருக்கிற ஃபோட்டோ அவங்க வெளியிட்டாங்க, எடுத்து வெளியிட்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கிடச்சுன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் ஸ்டுடியோவில் கம்ப்யூட்டரில் போட்டோம்னா எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி முடிஞ்சு போகுது. இருக்கிற ஆளை ரிமூவ் பண்ணால் இல்லாத ஆளை சேர்த்தலாங்க, ஒன்றும் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ அதிமுக வந்து இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அங்கேயே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்களா? அந்த நிச்சயமா பல்கலைக்கழகத்தில் தான் நடத்தணும். அப்போ துணைவேந்தர் இன்றைக்கி இந்த நிமிஷம் ஒன்று துணைவேந்தர் இருந்து ஒரு பதிலை காணுங்களேன். இல்லை துணைவேந்தருக்கு எதிராகவோ இல்லை துணைவேந்தர் அவருக்கு கிளதானங்களே இருக்குது, அவருக்கு கிளதாங்களே இருக்குது. என் கூட்டம் திருடு நடந்ததுன்னா நான் தாங்க முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், நான் தாங்க வந்து போலீஸுக்கு விவரம் தெரிவிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரை தெரிவிப்பா, இல்லை நான் அடுத்த தெருவில் இருக்கவங்க தெரிவிப்பாங்க. இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து அது ஒரு தனியாக ஒரு பெரிய ஒரு கிராமம் மாதிரி, அதுக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து யாரும் போய் வர முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நபர் மட்டும் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற துணைவேந்தர் வந்து சரியான முறையில் பாதுகாப்பெல்லாம் சரி அதை என்ஷூர் பண்ணலைங்கிறது தான் இப்போ கேள்வி. அதெல்லாம் கேட்கல. துணைவேந்தரை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவு நடக்குதுங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். ஏன்னா துணைவேந்தர் வந்து பாஜக கவர்னராக இருக்கிற ரவியால் நியமிக்கப்பட்டவர். அவர் மேலே குற்றம் போயிடக்கூடாது, அவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்கார் அண்ணாமலைங்கிறது என்னுடைய இது. இல்லை இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து துணைவேந்தர் மேலே அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பதிவாளர் மேலேயும் துணைவேந்தர் மேலேயும் அவங்க நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக கவர்னர் மேலே படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்து இந்த போராட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்தது காரணம் கவர்னர் பக்கமாக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறது, அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவர் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த குற்றம்ங்கிறத வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது. இது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அது தவறு தான். ஃபியூச்சரில் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறன்னா என்ன செய்யணும்? இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்க முடியாதுங்க. இன்றைக்கி நேரத்தான் நடக்குது. மனித இனம்னு ஒன்று தோன்றதுலேருந்து இந்த விவகாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ராமாயணம் என்ன அடுத்த முன்னாடி தூக்கிட்டு போகிறது தானே. அப்புறம் எவ்வளோ இதுக்கு இருக்குதுங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன நடக்குது? எவனோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு ஒருத்தனை கொண்டு விட்டாங்க. அதுதான் அதை தானே கேட்குறான். ராஜாவாடான்னு தானே கேட்குறான். அது காலகாலமாக நடக்குதுங்க. அதனால் இதெல்லாம் வந்து தடுத்துட முடியுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். வரண்மனை நோக்கா பேராண்மையாளர்னு ஏன் எழுதுறான்? மகாபாரதம் கூட வள்ளுவர் ஏன் எழுதுறாரு? 2000 வருஷத்துக்கு எழுதுறாரு. வரண்மனை நோக்கா பேராண்மையாளர். அதாவது அவர் எழுதுறது அந்த வரிகளை பாருங்கள், அந்த எழுத்த வார்த்தையை பாருங்கள். பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர். சாதாரண ஆண் இல்லை, ஆம்பளை இல்லை, பேராண்மை உள்ள ஆண்பளையால் தான்டா பிறன்மனை நோக்காமல் இருக்க முடியும். மற்ற சாதாரண ஆம்பளையெல்லாம் பார்க்கத்தான் செய்யும் அப்படிங்கிற அவர் சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தையில் சொல்கிற ஆம்பளை புத்தி அடுத்த முன்னாடி பார்க்கறது தான். பேராண்மையாக இருக்கிறவன் தான் நான் பேரண்மணியை பார்க்க மாட்டாங்கிறாரு. அந்த அளவுக்கு காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். தடுக்க முடியுங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. 2 விஷயம் சொல்கிறேங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறது, பெண்கள் பலாத்காரம் பண்ணுறது, இது 2 வந்து மனித இனம் இருக்கிறவர்கள் நிறுத்த முடியாது. இல்ல சட்ட திட்டங்கள் ஏதாவது கடுமையான சட்டங்கள் எந்த சட்டத்தாலையும் முடியாது. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஆதரவான சட்டங்கள் போடும்போது அது எப்படி உடைக்கலாங்கிறது சேர்த்தே தானே போடுறீங்க. இப்போ இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு ஒரு சட்டத்திட்டங்களே வந்து வழிவகுக்குது அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டத்தில் தடுக்கிறதுக்கு நிறைய இருக்குதுங்க. பட்டுக்கோட்டையார் என்ன அழகாக எழுதினார். திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவ்வளோதான்.
அவ்வளோதான். குற்றவாளியாக குற்றம் பண்ணுற மனப்பான்மை இருக்கணும், அவனாக திருந்தினாலுடைய தடுக்க முடியாது. மனித இனத்தில் 2 பேர் தாங்க உண்டு, வாய்ப்பு கிடைத்தவர்கள், வாய்ப்பு கிடைக்காதவர்கள். வாய்ப்பு கிடைச்சவன் திருடிட்டு போயிடலாம், கிடைக்காதவன் உபதேசம் உங்களாட்ட என்னாட்ட பேசிக்கிட்டு, அவ்வளோதான். நான் ஏன் தப்பு பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்? சான்ஸ் கிடைக்கல. கிடைச்சா நான் என்னுடைய ராம ஏங்க ஒரே பொண்டாட்டியோட இருந்தான், பேசினா தப்பாக போய்டும். அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. காட்டுக்குள்ளார இருந்தாங்க, காட்டுக்குள்ளார இருந்தால். 2வது அவனுடைய அவதாரத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தடவை நீ ஏங்க பத்தினியாக இரு, அடுத்த இதில் வந்து உனக்கு 60,000 கோபியரோட அடுத்த அவதாரத்தில் உனக்கு சான்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த தடவை யோக்கியமாக இருந்தாங்கிறத அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கும் சான்ஸ் கிடைத்தா நீங்களும் தவறு பண்ணுறீங்க. ஆமாம், கிடைக்கலங்கிறதால தான் நான் யோக்கியமாக இருக்கேன். இப்போ நம்ம வந்து பணத்தை வந்து கண்ணு முன்னாடி வச்சுட்டு போகிறோம், வர்ற ஆள் அப்படி பார்த்துட்டு 2 நாள் பார்க்குறாங்க, பணம் அப்படியே இருந்து நம்ம ஆளுன்னா என்னங்கிறது தான் வரும். கோயில் உண்டியலில் போடுறாங்க, எந்த காசுக்கு வந்து நிற்கிது? நீங்கள் சொல்கிறாங்க திருப்பதி கோயிலில் இருக்கிற நகைகள்லாம் வந்து ஒன்று கூட வந்து தங்கம் கிடையாது, எல்லாம் முலாம் பூசப்பட்டது கில்ட்டு நகைகள், கிருஷ்ணதேவராயன் கொடுத்த நகையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலங்கிறாங்க. அங்கே இருந்தவங்க தானே, அதை பாதுகாத்தவங்க தானே. எந்த இடம்? கோயில். கோயில் பக்திமான்கள் இருக்கிற இடம், கடவுளையே கும்பிட்டு கடவுளையே அர்ப்பணிச்சுக்கிட்டு அங்கே திருட்டு போயிருக்குதுங்க. இதுவரை யாரும் கேட்டாங்க? எத்தனை பேர் கேட்டாங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? அது இன்னொரு பழமொழியாக இருக்குது, சிவன் சொத்து கொலை நாசம்பாங்க. சிவன் கோயிலில் திருடினாக்க அந்த குடும்பமே நாசமாக போயிட்டுருவாங்க. அவ்வளோ சொல்லி இப்போ நடக்குது. சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லுவாங்க, அது பெருமாள் கோயில் தானே, அதனால திருடலாங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டது சிவன் சொத்து கொலநாசம் கேள்விப்பட்டோம், அதுக்கு அப்படி பேர் விட்டாட்டு. கோயில் சொத்தை திருடினா எத்தனை கோயில் சொத்தை திருடினவங்க நாசமாக போயிட்டாங்க. ஒன்று திருப்பதி கோயிலில் இருக்கிற அர்ச்சகம் வந்து நம்ம கும்பிட்றோம், வந்து கோடீஸ்வரம் ஆகலான்னு போய் கும்பிட்றான், அங்கேயே இருந்து பூஜை பண்ணுறோம், பிச்சை எடுத்துக்கிட்டு தான் மாத சம்பளத்தில் தான் வாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்குற ஆண்டவன் அந்த பெருமாள் வந்து அவனுக்கு முதல்ல அர்ச்சகர் இருக்குல்ல பங்களாவெலாம் கட்டி கொடுத்துரு, அது நடக்குது. சரி, அதெல்லாம் உனக்கு அது வேறு விஷயம். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம் வாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு புதருக்குள்ளே வந்து ஒரு அவனோட அந்த பெண்ணோட காதலனோட கூடவே இருக்கும்போது இந்த நபர் வந்து மிரட்டி அவரோட காரியத்தை சாதிச்சுக்கிட்ட மாதிரியும் அந்த பொண்ணை வந்து துன்புறுத்தின மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வெளியில் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் துன்புறுத்தினா அவனோட ரேப் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிரட்டி இருக்காங்க, துன்புறுத்தினாங்க, பொண்ணு எப்படியே தப்பிச்சிடுச்சு அப்படின்னா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து பல முறை வந்து அவன் உள்ள போனதுனால தான் அவங்க அங்கே இருப்பாங்கிற ஒரு விஷயம். ஆமா, அந்த பொண்ணு வர்றது அவனுக்கு தெரிஞ்சு இருக்குது, அடிக்கடி அவன் அங்கே போயிருக்கிறான், அதுதான் வாய்ப்புகள் இருந்துருக்குது. பல்கலைக்கழகத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து அடிக்கடி இங்கே உள்ளே போயிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்கணும். ஸோ அதுதான் இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிறது வந்து ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் உள்ளே போனார் வராரு அப்படிங்கிற. ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்சர் துணைவேந்தர் என்னாக்கப்பட்டார், அவரை நியமித்தது கவர்னர் இல்லை. ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்சருக்கும் எப்படி உள்ளே போகலாம்? மந்திரிவே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு ரவுடியை உள்ளே விட்டுருவாங்களா? பட்டமளிப்பு விழாவுக்கு அமைச்சரை கூப்பிடலீங்க அந்த பல்கலைக்கழகத்தில். அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்சர் உள்ளே போனான்னா அதை யார் நம்புவா? ஆளுங்கட்சி தான் உள்ளே வரக்கூடாதுன்னு கவர்னர் தான் எல்லா பல்கலைக்கழகத்தையும் இழுத்து மூடி இருக்காரு. இப்போ அந்த அங்கே பல்கலைக்கழகத்துக்கான பாதுகாப்பு கொடுக்குறதெல்லாம் வந்து நம்ம காவல்துறையோட அது அந்த துணைவேந்தர் கேட்டிருக்கணும், ஏன் கேட்கல? கேட்டாரா? அது தெரியல. கவர்னர் தான் இருக்காருங்களே, கவர்னர் தான் நான் ஒரு மாநிலத்துடைய தலைவர், உத்தரவு போட்டு உடனே கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களாம் கூட தான் கவர்னர்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. கவர்னர் அப்படிங்கிற ஒரு பதவியே தேவையற்றதுங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து சொன்னது இப்போ வரைக்கும் பேசுறாங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களாம் பேசுறாங்க. அது வந்து மறுபடியும் அதே தான், அந்த எப்படி 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து சொன்னா தான் அந்த கவர்னர் பதவி எடுக்க முடியும். அது தான் வந்து நேரு வந்து 1000 ஜனநாயகம் பேசினாலும் கவர்னர் பதவியை ஒழிக்காததுனால அவர் வந்து ஜனநாயகவாதின்னு முழுமையாக ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் கவர்னர் பதவியை அவர் ஒழிக்கலை. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நேரு வந்து சர்வாதிகாரியாக மாறுவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, அப்படி தான் நினச்சாங்க. மாறா அவர் வந்து குடியரசுன்னார். குடியரசுன்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார். 21 வயதான ஆண் பெண் அனைவருக்கும் ஓட்டுரிமையினர், எந்த நாட்டிலையுமே கிடையாது. வெள்ளைக்காரர்கள் வந்து நமக்கு தேர்தல் நடத்தினாங்க. எப்படி எல்லாம்னாக்கா வருமான வரி கட்டுறவனாக இருக்கணும், ஒரு வீடு வச்சிருக்கவனாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல கழுத்தெல்லாம் வச்சாங்க. அதனால் வந்து எல்லா மக்களும் வந்து ஓட்டு போட முடியாது, எலிஜிபிலிட்டின்னு ஒரு தகுதி வச்சாங்க. இவர் வந்து இதை உலகமே ஆச்சரியப்பட்டு போச்சு. இது வயது வரம்பை வந்து 21 வயது ஆன எல்லாத்துக்கும் அப்படின்னு ஓட்டு உரிமை கொடுத்தது நம்ம தான்.
இவ்வளோ பேசுகிறாங்க. ஓட்டு உரிமை 18 வயது தானே? 18 வயது தானே? இப்போ 18 வயசு. அப்போ 21 வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை தான் எங்கள் காலத்தில் தான் இருந்தது. ஏன்னா நான்லாம் 21 வயசு வர்றவரை நல்லா ஓட்டு போடல. 52 வந்து இது வந்து அப்போல்லாம் சின்ன பையன் நான். 67 கூட எனக்கு ஓட்டு உரிமை இல்லை. ஆக்சுவலி 18 வயசுல வந்து நம்ம ஓட்டு போடுறதுக்கான உரிமை போடுறோம். ஆனால் 24 வயசுல வந்து எலெக்ஷன்ல நிற்கலாங்கிறது வந்து அது அந்த அப்படி தான் அந்த வலம்புரி ஜான் வந்து 24 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு அமிச்சு அதை வந்து இது பண்ணி கோர்ட்டில் கேஸெல்லாம் நடந்தது. அது அவரை கேட்டபோது வாட் இஸ் யுவர் ஏஜ்னு கேட்டாங்க. மை ஏஜ் இஸ் டு மை அட்வான்டேஜ்னாரு. அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக பதிலாக சொன்னார். பட் அரசியல் ரீதியாக அது சட்ட ரீதியாக பார்த்தாக்கா அவர் பதவி ஏற்றுக்கிட்டது செல்லாது. பட் எப்படியோ சமாளித்தார். பதவி நீக்கம் பண்ணாங்க. இதில் கலந்துக்கலாம், நாடாளுமன்ற இதெல்லாம் கலந்துக்கலாம். ஆனால் சம்பளம் கிம்பளம் அந்த இதெல்லாம் சலுகைகள்லாம் எதுவுமே இல்லைங்கிற அப்படி தான் அவர் இருந்தார். இதெல்லாம் வந்து இது அது என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு தூரத்துக்கு பெரிய இதோட பரந்த மனப்பான்மையோடு கொண்டு வந்தவர் கவர்னர் போஸ்ட் அளிக்காம விட்டார். கவர்னர் போஸ்ட்டுங்கிறதே வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்டது, அவங்க சிஸ்டத்தில் இருக்குது. எதனாலன்னா நம்ம மீறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் போயிடக்கூடாதுங்கிறது நம்முடைய பார்வையிலே இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் அது. ஏன்னா அன்றைக்கி இருந்த குறுநில மன்னர்கள்லாம் இவங்களை வந்து ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க. வடநாட்டை பெரிய எதிர்ப்பு இல்லை, தென்னாட்டை நிறைய எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனுடைய விளைவு தான் அவங்க வந்து இது கவர்னர் போஸ்ட்டை வச்சாங்க. இவங்க வந்து தலை எடுத்துகிட்டு வந்து சுதந்திர போராட்டம் நடத்தி நம்மளை வெளியே அனுப்பிடக்கூடாதுன்னு வச்சுருந்த போஸ்ட்டு. இப்போ ஜனநாயகம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஏன் கவர்னர் போஸ்ட் வச்சுருக்கீங்கிற கேள்விக்கு கடைசி ஒரு நேர்ப்பு சொல்லுங்கள். அதை வந்து பெரிய தீவிரமான போராட்டமாக கையில் எடுத்தவர் வந்து அண்ணா தான். ஆட்டுக்கு தாடி எதற்கு, நான் மாநிலத்துக்கு கவர்னர் எதுக்குங்கிறத வந்து கொண்டு வந்தது திமுக தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே அதை பேசுகிறாங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்ச விஜய் வரைக்கும் அதை சொல்லியிருக்காப்புல. கவர்னருக்கும் சில என்னுடைய ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, ஒரு உதவியாளர் போஸ்ட்டு கூட, ஒரு அட்டெண்டர் போஸ்ட்டு கூட நீங்கள் தகுதி இதெல்லாம் வைக்கிறீங்க. இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ இது பண்ணியிருக்கணும், இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கணும், அப்போ தான் போடுவேங்கிறீங்க. கவர்னர் போஸ்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் கட்சியில் வந்து டிவி வித்துக்கிட்டு இருக்கலாம், அந்த ஆள் வந்து கவர்னராக வந்தார். கண்டிப்பாக. அதாவது மத்திய அரசில் யார் இருக்காங்களோ அவங்க யாரை வேணாலும் அதான் சொல்கிறான். கவர்னருக்கு ஒரு தகுதியை வை, அந்த தகுதி இருந்தால் தான் நீ போடணும்னு வை அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். அதெல்லாம் நம்ம கேட்குறோம்.